ஹாய் ஹலோ. இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருக்கிற மட்ட சாங். ஆக்சுவலி இந்த சாங்கே ஒரு மேஜிக்கல் வைப்ன்னு சொல்லலாம். இந்த அப்படி போடு சாங்கோட ரீமேக்ன்ற மாதிரி லெவல்ல இருந்துச்சு. த்ரிஷாவோட கேமியோ அப்பியரன்ஸ் சொல்லவா வேணும், எல்லாருக்குமே ஒரு ட்ரீட் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த சாங் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க. இந்த சாங் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆக்சுவலி த்ரிஷாக்கு முன்னாடி இந்த சாங்ல நடிக்க வேண்டியது யார் தெரியுமா? ஃபர்ஸ்ட் வெங்கட் பிரபு வந்து குண்டூர்காரம் அப்படின்ற படத்துல வந்திருக்க மடக்கி தட்டு அப்படின்ற சாங்ல பெர்ஃபார்ம் பண்ணியிருந்த ஸ்ரீலீலாவை தான் கேட்டிருக்காங்க. பட் ஸ்ரீலீலா இப்பதான் இண்டஸ்ட்ரியில வந்து அவங்களோட ஆக்டிங் கரியரை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு சாங்குக்கு பெர்ஃபார்ம் பண்ணா எங்க தன்னோட ஆக்டிங் இண்டஸ்ட்ரியில மூவில கூட இதே மாதிரி ஒரு சாங்க்கு பெர்ஃபார்ம் பண்ண கேட்டுருவாங்களோ அப்படின்ற பயத்துல ஸ்ரீலீலா இதை வேணான்னு சொல்லிட்டாங்க. அவங்க நடிக்க மறுத்ததுக்கு அப்புறம் தாங்க நம்ம த்ரிஷாவே என்ட்ரி கொடுத்திருக்காங்க. இந்த சாங்கை பத்தி பார்த்துட்டோம். பட் இந்த சாங்ல இன்னும் கூட ரொம்பவே ஸ்பெசிபிகேஷனா நிறைய திங்ஸ் இருக்கு. அதை பத்தி பாத்துடலாமா? ஆமாங்க. இந்த சோசியல் மீடியா எடுத்தீங்கன்னா இந்த சாங்கோட ரீக்ரியேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் அந்த ரீக்ரியேஷன்லயும் இந்த சாங்லயும் ஒரு மேஜிக்கலான ஒரு திங் இருக்கு. அதுதாங்க அந்த எல்லோ சாரி. அதை பத்தி தான் இந்த வீடியோல இன்னுமே டீட்டெயில்டா பார்க்க போறோம். எல்லோன்ற ஒரு கலர் வந்து ஒரு பாசிட்டிவ் வைபும் அண்ட் எனர்ஜியும் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. என்ன சாங்லாம் எல்லோ சாரியில இருக்குன்னு பார்க்கலாமா? 2003ல யுவன் மியூசிக்ல நம்ம தனுஷ் நடிச்சு தனுஷ் பாடின நாட்ட சரக்கு சாங். இந்த சாங் ஆக்சுவலி ஒரு ஃபோக் வைப் சாங்னு சொல்லலாம். லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது 2006ல ரிலீஸ் ஆன கானா உலகநாதன் பாடி ஸ்டெப்பும் போட்ட வாழமீனுக்கும் இளங்கமீனுக்கும் சாங் தாங்க. அஜித் சாரோட ஆலமாடோல் கை ஸ்டெப் எந்த லெவலுக்கு ஃபேமஸோ அதுக்கு முன்னாடில இருந்தே அந்த ட்ரெண்டை செட் பண்ணவரே இவர் தான் சொல்லலாம். பஞ்சாயத்து தலைவரான லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது 2008ல வந்த முஸ்கினோட கத்தால கண்ணால குத்தாத சாங். லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது மிஸ்கினோட கன்னித்தீவு பொண்ண சாங். இதுலயும் நம்ம மிஸ்கின் புதுசா அமீரை பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருப்பாரு. அண்ட் மோஸ்ட் பிளேடு சாங்னு சொன்னா யூடியூப்ல அது இதுதாங்க. லிஸ்ட்ல அடுத்து இருக்கிறது 2013ல ரிலீஸ் ஆன எதிர்நீச்சல் மூவில வர லோக்கல் பாய் சாங். இதுல சிவகார்த்திகேயன் பெர்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. பிளஸ் தனுஷ் அண்ட் நயன்தாராவோட கேமியோ அப்பியரன்ஸ் கூட இருக்கவங்க. ரொம்ப ஃபேமஸான சூப் சாங்னு சொல்லலாம். அண்ட் இப்போ ரிலீஸ் ஆன மட்ட சாங் வரைக்கும் எல்லா சாங்குமே மெகா ஹிட்டுங்க. அண்ட் இந்த எல்லா சாங்குக்குமே காமனான விஷயம் அந்த எல்லோ சாரி தான். இதான் நான் கண்டுபிடிச்சது. மட்ட சாங்ல த்ரிஷா எல்லோ சாரி தான் கட்ட போறாங்கன்னு வெங்கட் பிரபுக்கே தெரியாதாங்க. ஷூட்க்கு வரும்போதுதான் வெங்கட் பிரபுவே பார்த்தாங்களா. அண்ட் இது ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்டர்வியூல கேட்ட கொஸ்டினுக்கு இது கன்னித்தீவு பொண்ணா சாங் மாதிரி எடுக்கணும்னு ட்ரை பண்ணீங்களான்னு கேட்டதுக்கு நான் அப்படி நினைக்கல, பட் அந்த மாதிரி அமைஞ்சிருச்சு, ஸோ அந்த லெவலுக்கு ஹிட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்கின் கிட்ட இன்டர்வியூ பண்ணும்போது அவங்க கிட்ட கேட்டிருக்காங்க இந்த எல்லோ சாரியை பத்தி. அதுக்கு மிஸ்கின் சொல்லியிருக்காரு வேண்டா வெறுப்பா வச்சது அது பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இப்ப பாட்டு ஹிட் ஆயிட்டு வருது. எனக்கு ஐயோ இந்த பாட்டை தேவையில்லாம பண்றோம். எங்க போனாலும் ப்ரொடியூசர் ஒரு சாங்காச்சு எல்லோ சாரியில வச்சிருங்க அப்படின்னு சொல்ற லெவலுக்கு அந்த ஹிட் கொடுத்துருச்சு அப்படின்னு மிஸ்கின் ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க. ஒரு ப்ரொடியூசர் வந்து சைன் பண்றது எனக்கு கையை பிடிச்சி சார் ஒரே ஒரு ஹெல்ப். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. Subscribe to LA Entertainment.